வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் உடல்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. உடல்கள் சிதைந்துள்ளதாலும் அழுகிய நிலையில் இருப்பதாலும் அடையாளம் காண முடியாமல் உறவினர்கள் தவித்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேப்பாடு கிராமத்தில் மண்ணில் புதைந்தவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர். வணக்கம். உடல்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. என்னென்ன மாதிரியான சிக்கல் இருக்கு, விவரங்களை விளக்கலாம். வணக்கம். அதாவது நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற பகுதி கேரள மாநிலம் வயநாடிற்குட்பட்ட பஞ்சமி நகரில் தான் தற்போது நின்று கொண்டிருக்கின்றோம். அதாவது முண்டக்கை பகுதியில் நடைபெற்ற அந்த மண் சரிவின் காரணமாக உயிரிழந்தவர்களுடைய உடல் இந்த பஞ்சமி நகரில் உள்ள தனியார் அரங்கில் சவக்கிடங்களாக மாற்றி வைக்கப்பட்டு இங்கே உடல்கள் தற்போது வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது நிலச்சரிவில் மாட்டி உயிரிழந்தவர்களின் உடல் என்பது 2-3 நாட்களுக்கு பிறகு எடுக்கப்பட்ட நிலையில் அவர்களுடைய முகம் அல்லது உடல்களில் பல்வேறு விதமான அந்த காயங்கள் ஏற்பட்டுள்ளதால் முகங்கள் சிதலடைந்துள்ளது. இந்த காரணத்தினால் அங்கிருந்து முண்டக்கையிலிருந்து மீட்கப்பட்ட அந்த உடல்கள் இந்த பஞ்சமி நகரில் உள்ள அந்த அரங்கில் தான் தற்போது வைக்கப்பட்டிருக்கின்றது. 10க்கும் மேற்பட்ட ஆண் சடலங்களும் 5க்கும் மேற்பட்ட பெண் சடலங்களும் சுமார் 20க்கும் மேற்பட்ட அந்த உடல் பாகங்களும் தான் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இறந்தவர்களின் அந்த உறவினர்கள் இங்கு தொடர்ந்து வந்து பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கே அடையாளம் தெரியாத மாதிரி தான் இந்த உடல்கள் தற்போது இங்கு இருக்கின்றது. அதாவது மிகவும் முகங்கள் சிதலடைந்திருப்பதால் அவர்கள் யார் என்றே அவர்களுடைய உறவினர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. தொடர்ந்து பரிசோதனை செய்த பிறகேதான் தெரியும் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் தற்போது தன்னுடைய மகன்களோ அல்லது உறவினர்களோ இறந்திருக்கலாம், காணாமல் போயிருக்கலாம் என்ற அச்சத்தில் அந்த உறவினர்கள் தொடர்ந்து சவக்கிடங்குகளை வந்த வண்ணமே இருக்கின்றன. தொடர்ந்து இந்த சவக்கிடங்கை பொறுத்தவரை இங்கு மிகவும் குளிரூட்டப்பட்ட அந்த சவப்பெட்டியில் தான் அவர்களுடைய உடல் என்பது வைக்கப்பட்டிருக்கின்றது. இது முழுக்க முழுக்க அந்த வயநாடு மாவட்ட ஆட்சியருடைய முழு கட்டுப்பாட்டில் இந்த MSA அந்த அரங்கம் என்பது தற்போது இருக்கின்றது. தொடர்ந்து இந்த பகுதியை பொறுத்தவரை தொடர்ந்து ஏராளமான அந்த உறவினர்களும் அதே சமயத்தில் பொதுமக்களும் இங்கு வந்து அந்த உடல்களை பார்வையிட்டு வருகின்றனர். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் தன்னுடைய மகன் உடலா தனது உறவினர் உடலா என்பதே அவர்களுக்கு தெரியாத வண்ணம் தான் இருக்கின்றது. தொடர்ந்து கைகள் தனியாகவும் கால்கள் உடல் பாகங்கள் தனித்தனியாகவும் இருப்பதால் உறவினர்களுக்கு அந்த உடல்களினுடைய அடையாளம் காண்பதில் மிகவும் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. இன்னும் எத்தனை உடல்கள் இங்கு வருமோ என்ற எண்ணத்தில் இந்த பஞ்சமி நகருடைய மக்கள் தொடர்ந்து காத்திருக்கின்றனர். அதே சமயத்தில் இந்த பகுதியில் கூட பார்க்கலாம், தொடர்ந்து காவல்துறையினர் இந்த பகுதியில் வந்து காவல்துறையினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதே சமயத்தில் உறவினர் செல்வதற்கு மட்டுமே இந்த பகுதியில் அனுமதி இருக்கின்றது. ஏனென்று குறிப்பிட்டால் தொடர்ந்து சவங்களை பார்ப்பதற்கு அதிக அளவில் இந்த பகுதியினுடைய பொதுமக்கள் வந்த வண்ணமே இருக்கின்றனர். தங்கள் ஊரில் இத்தனை பலிகள் இருப்பதாகவும் அதே சமயத்தில் இதற்கு மேல் பலிகள் ஏதேனும் இருக்கக்கூடாது என்ற அந்த அச்சத்தில் தான் இந்த பொதுமக்களும் இருந்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் இருந்து இன்னும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அரசு பள்ளியிலும் இந்த சவக்கிடங்கு மற்றொரு சவக்கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சவக்கிடங்கில் 5க்கும் மேற்பட்ட ஆண் சடலங்கள் 3க்கும் மேற்பட்ட பெண் சடலங்களும் மிகவும் உடல் சிதலடைந்த நிலையில் தான் தற்போது இருக்கின்றது. தொடர்ந்து இந்த உடல்கள் கண்டறியப்படுவதற்கு மிகவும் தற்போது சிரமம் ஏற்பட்டுள்ளது. அதற்கான நடவடிக்கைகளில் தற்போது இந்த கேரள மாநில சுகாதாரத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கள விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.